Jomlah budi bahasa budaya kita. வணக்கம். சலாம் சத்து மலேசியா தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருப்பதற்கு நன்றி. நான் சந்திரகலா ஐயப்பன். நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளின் நலன்கள் தொடர்ந்து காக்கப்படும் என மனிதவள அமைச்சரும் மாய்கா துணை தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் எஸ். சுப்பிரமணியம் மீண்டும் உறுதியளித்துள்ளார். தமிழ் பள்ளிகளை மூடுவதற்கான எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை எனவும் அப்பள்ளிகளின் எண்ணிக்கை நிலைநிறுத்தப்படும் எனவும் அவர் கூறினார். சட்டத்திலே நமக்கு இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் அவர்கள் தாய்மொழி கல்வி பள்ளிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உரிமையின் அடிப்படையில் தான் நாட்டில் இப்ப 523 தமிழ் பள்ளிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. மாய்கா பலமுறை இதுல நாங்கள் கருத்தை தெளிவாக கூறியிருக்கின்றோம். எக்காலத்திலும் இந்த பள்ளிக்கலம் மூடுவதற்காக நாங்கள் விடமாட்டோம். அதே நேரத்தில் இந்த எண்ணிக்கையிலும் 523 ஒன்னு கூட குறையக்கூடிய ஒரு நிலையும் நாங்கள் உருவாக்க மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும். மொழி அடிப்படையிலான பள்ளிகள் நாட்டில் இனப்பாகுபாட்டை ஏற்படுத்துவதால் தமிழ் சீன பள்ளிகளுக்கு பதிலாக ஒரே மொழி பள்ளிகளை அமைக்க வேண்டும் என சுயேட்சை மக்கள் பிரதிநிதியான பயன்பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஜாரின் முகமது ஹஷீம் மக்களவையில் கூறியிருந்தார். அவ்விவகாரம் தொடர்பில் டத்தோஸ்ரீ டாக்டர் எஸ். சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் கருத்துரைத்தார். தலைநகரில் உள்ள இந்தியர்களின் பாரம்பரிய வர்த்தக பகுதியான லெபு அம்பாங்கில் நீண்ட காலமாக வியாபாரம் செய்து வரும் 14 அங்காடி கடை வியாபாரிகளுக்கு நிரந்தர கடைகள் அமைத்து தரப்படும். இம்மாதம் 22ஆம் தேதி இப்பகுதிக்கு சிறப்பு வருகை புரியும் பிரதமர் அதற்கான பத்திரங்களை வழங்குவார் என கூட்டரசு பிரதேச நகர்ப்புற நல்வாழ்வு துணை அமைச்சர் டாக்டர் எம். சரவணன் தெரிவித்தார். லெபோ அம்பாங் சாலையோரத்தில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளுக்கு, குறிப்பாக பூக்கடை வியாபாரிகளுக்கு இந்த நிரந்தர கடைகள் வழங்கப்படும். சிறு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பூக்காட்டுதல், உணவு பொருட்கள் விற்பது போன்ற சிறு சிறு தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்ற இந்தியர்களுக்கு நிரந்தரமான வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பிரதமர் அவருடைய வருகையை முன்னிட்டு அவர்களுக்கு இங்கே நிரந்தர விழிப்புள்ள இந்தியர்கள் கட்டிக் கொடுத்தது போல இங்கேயும் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு, சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நிரந்தர கடைகளை கட்டிக் கொடுப்பதற்கு அரசாங்கத்திடம் சிபாரிசு செய்திருக்கின்றேன். பிரதமர் வருகை என்று அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். லெபோ அம்பாங் வர்த்தக சங்க ஏற்பாட்டில் 2வது ஆண்டாக இம்மாதம் 22ஆம் தேதி தீபாவளி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அந்நிகழ்ச்சியில் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு இங்குள்ள வர்த்தகர்களை சந்திக்க உள்ளார். அதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மாய்கா உதவி தலைவருமான டாக்டர் எம். சரவணன் நேற்று பார்வையிட்டார். மலேசியாவின் முதல் வர்த்தக பகுதியான லெபோ அம்பாங்கின் வரலாற்று சிறப்பை மக்களுக்கு நினைவுறுத்தும் வகையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு மிக பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக லெபோ அம்பாங் வர்த்தக சங்க தலைவர் ஹாஜி அப்துல் ரசூல் தெரிவித்தார். முன்னோருங்க எல்லோரும் அவங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகால தான் நம்ம இருக்கிறோம். அந்த சரித்திரம் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாதனால நம்ம வரலாறு சொல்றதுக்காக தான் இந்த லெபோ அம்பாங் இந்த நிகழ்ச்சி தீபாவளி மூலியமாக கொஞ்சம், அதாவது வரக்கூடிய வெளிநாட்டு கலைஞர் மூலியமாக நம்ம லோக்கல் கலைஞர் வச்சு ஒரு அழகான மாபெரும் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துதான் இதை சதிகளை காமிக்கிறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் போது லெபோ அம்பாங் சாலை உட்பட சில சாலைகள் 21ஆம் தேதி நள்ளிரவு முதல் போக்குவரத்துக்கு மூடப்படும். பேரா கொலகன்சாரில் பாழடைந்த வீட்டில் தனது 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த தனித்து வாடும் தாயான லட்சுமிக்கு அரசாங்கத்தின் உதவி கிடைத்துள்ளது. வீட்டை பழுது பார்க்கும் திட்டத்தின் கீழ் லட்சுமியின் வீட்டில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 5000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக 52 வயது லட்சுமி அன்றாட தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலாத நிலையில் இந்த வீட்டில் வசித்து வருகின்றார். லட்சுமியின் வீட்டை போன்றே கொலகன்சார் நாடாளுமன்ற தொகுதியில் சீரமைக்கப்பட வேண்டிய 10 வீடுகளை அடையாளம் கண்டிருப்பதாக மாநில மாய்கா இளைஞர் பிரிவின் துணைத் தலைவர் AR ராமச்சந்திரன் தெரிவித்தார். தீபாவளி கொண்டாட்டத்திற்கு முன்னதாகவே தங்களது வீட்டிலும் வாழ்க்கையிலும் ஒளியேற்றி வைத்துள்ள அரசாங்கத்திற்கு லட்சுமி நன்றி தெரிவித்துக் கொண்டார். சிலாங்கூர் பத்துமலையில் மேற்கொள்ளப்படும் அடுக்குமாடி வீட்டு கட்டுமான பணியினால் சுற்றுவட்டார மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநில அரசாங்க அனுமதியுடன் மேற்கொள்ளப்படும் அத்திட்டத்தினால் தாங்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக புத்ரே லாக்சமானா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி மக்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தினர்.
இப்பகுதியில் 24 மாடிகளை உட்படுத்திய அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகின்றன. இதனால் அதே பகுதியில் உள்ள புத்ரி லக்சமனா அடுக்குமாடி வீடுகளில் வெடிப்பு ஏற்படுவதால் தங்களது பாதுகாப்பு குறித்து குடியிருப்பாளர்கள் அச்சம் தெரிவித்தனர். இப்பிரச்சினை கோம்பா நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்மின் அலியின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டும் அதற்கு எந்தவொரு தீர்வும் இதுவரை காணப்படவில்லை என மக்கள் சினத்தை வெளிப்படுத்தினர். பயிலிங் அடிக்கும்போது என்னாச்சும் நடந்துச்சுன்னா, வயசானவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு என்னாச்சும் நடந்துச்சுன்னா இதுக்கு பொறுப்பு யாரு? இந்த மாசம் நம்ம எல்லாம் தீபாவளி கொண்டாட போறோம். ஆனா இந்த தீபாவளி கொண்டாடுற நேரத்தில் இந்த பில்டிங் ஒரு பெரிய சேதம் அடைஞ்சிருச்சுன்னா இங்க உள்ளவங்க ஏழைகள்லாம் எங்க போய் தங்குறது? இங்க உள்ளவங்களுக்கு வேற வசதி இருக்கா போய் தங்க? யாருக்கும் வசதி இல்ல. இங்க யாரு இப்ப அந்த வசதி கொடுப்பா தங்குறதுக்கு? அப்ப நல்லா நினைச்சு பார்த்து எங்களுக்கு அரசாங்கம் உள்ளுக்கு இதை பூந்து இங்க உள்ள மக்கள் என்ன பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டும். இந்த ஃபிளைடிங் உழுவ போத நிலைமையில நாங்க போய் கேட்டோம். அன்னைக்கு நாங்க சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்க எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க வெளியே ஆன பிற்பாடு அவங்க செஞ்சா பரவாயில்ல, என்ன ஒண்ணு நடந்து. இப்ப நான் வேலைக்கு போறோம், வீட்டுல ஏதாவது உடிஞ்சு உழையுது, என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது எங்களுக்கு. இப்ப ஃபைலிங் அடிக்கணும் சொல்றாங்க. ஃபைலிங் அடிச்சிட்ட பிறகு நமக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க நம்மளுக்கு ஏதாவது நட்ட ஈடு கொடுப்பாங்களா, இல்ல ஏதாவது செய்வாங்களா? நம்ம உயிருக்கோ நம்ம பொருளுக்கோ இல்ல அந்த வீட்டுக்கோ ஏதாவது பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அததான் நாங்க எந்நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் எனும் அச்சத்தில் தாங்கள் வசித்து வருவதால் இப்பிரச்சினையில் மத்திய அரசாங்கம் தலையிட்டு உடனடி தீர்வை காண வேண்டும் என மக்கள் கேட்டுக் கொண்டனர். இத்துடன் தமிழ்